செய்யாத ஒரு மகளை போல பார்க்கின்றார் பரமபிதா. பாவம் செய்யாத ஒரு மகளை போல பார்க்கின்றார் பரமபிதா. படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட திரு இரத்தத்தால். படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட திரு இரத்தத்தால். பாவம் செய்யாத ஒரு மகளை போல பார்க்கின்றார் பரமபிதா. பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்றார் பரமபிதா. இன்னைக்கு ஆண்டவர் இப்போ நம்மளை பாவம் செய்யாதவர்களாய் பார்க்குறாங்களோ அன்னைக்கு தான் நம்முடைய நிலைமைகளை கர்த்தர் மாற்றுவார். பாவம் செய்யாதவர்களா என்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்க்கிறாரோ, ஏதோ ஒரு நாளில் பாவம் செய்யலை அப்படின்றதுனால நம்ம பாவம் செய்யலைன்னு கர்த்தர் பார்க்க மாட்டார். பாவம் செய்யலைன்றத என்னைக்கு கர்த்தர் பார்க்குறாரோ, ஆண்டவருடைய பார்வையில் என்னைக்கு நம்ம பாவம் செய்யாத ஒரு நபராக இருக்கிறோமோ அன்றைக்கு தான் கர்த்தர் நம்ம நிலைமைகளை கர்த்தர் மாற்றுவார். ஸோ பாவம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது, இவங்க பாவம் செய்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை தேவனுக்கு இருக்குமானால் அந்த மனுஷனுடைய நிலைமையை கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்னா மாற்றவே மாட்டார். அப்போ நம்ம சந்திக்கிற நிலைமைகள், நம்முடைய நிலைமைகளை ஆண்டவர் மாற்றணும்னு நினைக்கிறார். இந்த காலை வேளையில் நாம் என்ன நிலைமையில் இருக்கிறோமோ அந்த நிலைமையை கர்த்தர் மாற்றணும். நம்முடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றணும், நம்முடைய நிலைமைகளை கர்த்தர் மாற்றணும்னு கர்த்தர் நினைக்கிறார். நம்ம நிலைமைகளை தேவன் மாற்ற வேண்டுமானால் இன்றைக்கி கர்த்தர் நம்மளை இப்படி பார்க்கணும், பாவம் செய்யாத ஒரு நபர்களாய் நம்ம பார்க்கணும். வெளியில் மாத்திரமல்ல, சிந்தையில் கூட பாவம் செய்யாத ஒரு நபர்களாய் ஆண்டவர் பார்த்துட்டார்னா நம்ம நிலைமையை கர்த்தர் மாற்றிடுவார். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் இவங்க பாவம் செய்வாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிற வரைக்கும், பாவம் செய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கர்த்தர் பார்க்குற வரைக்கும் நம்ம நிலைமையை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்னா ஒரு நாள் கர்த்தர் மாற்றவே மாட்டார். நம்ம இப்போ எந்த நிலைமையில் இருக்கிறோமோ, எவ்வளவு கஷ்டமான நிலைமையில் இருந்தாலும், எவ்வளவு வேதனையான நிலைமையில் இருந்தாலும், எவ்வளவு துக்கமான நிலைமையில் இருந்தாலும், எவ்வளவு சங்கடமான நிலைமையில் இருந்தாலும் நம்ம நிலைமையை கர்த்தர் என்ன செய்யணும், மாற்றணும். அப்போ அந்த நிலைமையை மாற்றணும் தான் கர்த்தர் அந்த காலையில் கர்த்தர் விரும்புகிறார். உன் நிலைமைகளை நான் மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த நிலைமையை மாற்றுறதுக்கு தேவன் எதிர்பார்க்குறது என்ன படிச்சிருக்கிற, எவ்வளோ பட்டம் பெற்றிருக்கிற, எவ்வளவு திறமை இருக்குது, எவ்வளோ அறிவு இருக்குது, எவ்வளோ பலன் இருக்குது என்பதெல்லாம் ஆண்டவர் பார்க்கல. மாறா உன்னை கர்த்தர் அந்த காலையில் பார்க்குறார். கர்த்தருடைய பார்வையில் இன்றைக்கி நம்ம பாவம் செய்யாத நபர்களாக இருக்கிறோமா, அந்த பாவம் செய்யாத நபர்களாக இருக்கிறார்கள் என்று கர்த்தர் கண்டுபிடிச்சிட்டார்னா, கர்த்தர் உறுதிப்படுத்திட்டார்னா, இனி இவங்க பாவம் செய்ய மாட்டாங்கன்ற எல்லைக்கு கர்த்தர் வந்துட்டார்னா நம்ம நிலைமையை கர்த்தர் என்ன செஞ்சிருவார்னா மாற்றிடுவார். இதை நம்ம இந்த யோசேப்பின் வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம பார்க்க முடியும். யோசேப்பின் வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் அவர் பாவம் செய்யலை. யோசேப்பு பாவம் செய்யலை. ஆனால் பாவம் செய்யாத ஒரு மனுஷன் தான் எங்கே போகிறார் அப்படின்னா சிறைச்சாலைக்குள்ளே போகிறார். பாவம் செஞ்சபோது அவர் தண்டனைக்குள்ளே போகலை, பாவம் செஞ்சபோது அவர் சிறைச்சாலை பாலுக்குள்ளே போகலை. பாவமே செய்யாத ஒரு சூழ்நிலையில் தான் அவர் எங்கே போகிறார் அப்படின்னா சிறைச்சாலைக்குள்ளே போகிறார். அப்போ நம்ம எப்படி யோசிக்கணும் அது அப்படின்னா, ஒருவேளை சரீரத்தின் பிரகாரமாக அவர் என்ன செய்யலை, பாவம் செய்யலை. சிலருக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் என்ன செய்யலைன்னா இருக்கலாம். எப்படிப்பட்ட எண்ணம், நம்ம பாவம் செய்ய வேண்டாம், நமக்கு இந்த பாவம் வேண்டாம், நமக்கு இந்த காரியம் வேண்டாம் அப்படின்னு ஒருவேளை அவங்க என்ன செஞ்சுருக்கலாம்னா வெளியரங்கமாக செயல்படலாம் நினைச்சிருக்கலாம். ஆனால் ஒரு பாவமே செய்யாத ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரு தண்டனையை அனுபவிக்கும் போது இப்போ என்ன சூழ்நிலை வரும், செய்யாத தப்புக்கு நம்ம தண்டனை அனுபவிக்கிறத விட கம்முன்னு தப்பை செஞ்சுட்டு இந்த தண்டனை அனுபவிச்சிருந்தா கூட பரவாயில்லையேன்ற ஒரு சிந்தை நமக்கு வருமானு கர்த்தர் பார்க்கிறார்.
இந்த காலையில் கர்த்தர் ஆழமாக கவனிக்கிறது இல்லை சிந்தையில் போடுறது. ஒருவேளை பாவம் என்ன செய்யலை ஓகே, ஆனால் பாவம் செய்யாத இருக்கிற ஒருத்தர் தான் எங்கே போயிருக்கிறான்னா இப்போ சிறைச்சாலைக்குள்ளே போயிருக்கிறான். இப்போ சிறைச்சாலைக்குள்ளே போகாமல் அவர் வெளியிலேயே இருந்திருப்பாருன்னா நம்ம இதே நிலையில் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு என்ன செஞ்சுருக்க முடியும்? அந்த பரிசுத்த சிந்தையிலே அவர் பயணிச்சிருக்க 100% வாய்ப்பு இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ பாவம் செய்யாத போது அவர் என்ன செய்ய போகிறார்? தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறார். இந்த தண்டனையை அனுபவிக்கும் போது இப்போ என்ன எண்ணம் வரலாம் அவருக்கு அப்படின்னா, ஒருவேளை நம்ம தப்பு செய்யாத அந்த தண்டனையை அனுபவிக்கிறத விட தப்பு செஞ்சுட்டு கம்மன தண்டனையை அனுபவிச்சிருந்தா கூட பரவாயில்லையே, அந்த ஒரு சிந்தை வருமானு கர்த்தர் பார்க்குறார். ஒருவேளை நம்ம பாவம் செய்யாமல் இருந்து இந்த தண்டனை என்ன செய்கிறோம்? அனுபவிக்கிறோம். பாவம் செய்யாமல் இருந்த தண்டனையை அனுபவிக்கிறோம் இல்லையா? ஆனால் அவர் என்ன செய்கிறாரு? பாவம் செய்யாத இருந்து தண்டனை அனுபவிக்கிறவன் ஒருவேளை பாவம் செஞ்சுட்டு கம்மன தண்டனை அனுபவிச்சிருந்தா கூட நமக்கு பரவாயில்லையே, ஆனால் பாவம் செய்யாத நம்ம இந்த தண்டனை அனுபவிக்கிறோமே அப்படின்ற, இந்த பாவம் செஞ்சிருந்தா கூட பரவாயில்லையே அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்துருமா? அப்படி வருமா என்ன ஒரு ஆழ்ந்த சிந்தனையை கர்த்தர் காலையில் பார்க்குறார். நம்பர் 2 எதை பார்க்குறார் அப்படின்னா, கம்மனத்தை தப்பை செஞ்சிருந்தோம்னா ஒருவேளை இந்த தண்டனை வராமல் நம்ம தப்பிச்சிருக்கலாமா அப்படின்னு பார்க்குறார். 2 விதமான சிந்தை நமக்குள்ள வருமானு கர்த்தர் பார்க்குறார். ஒன்று என்ன அப்படின்னா, என்னதை இன்னும் விளங்கிக்கணும்னா, லூக்கா 23 இந்த 2 குற்றவாளிகளில் ஒரு குற்றவாளி சொல்கிறான். என்ன குற்றவாளி சொல்கிறான் அப்படின்னா, அவன்கிட்ட அவர் பார்த்து ஒருத்தன் கேட்குறான். என்ன கேட்குறான்? நீங்கள் ஆண்டவர் ரட்சகரன்னா, நீங்கள் உண்மையிலே மேசியான்னா, நீங்கள் உண்மையிலே இயேசுன்னா என்ன செய்யுங்க? உங்களையும் என்னையும் ரட்சித்து கொள்ளுங்க அப்படின்னு அவன் சொல்கிறான் இல்லையா? லூக்கா 20 நீ யூதரின் ராஜாவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று, நீர் கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். அடுத்தவன் அவனை பார்த்து சேர்க்கிறான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கணைக்கு உட்பட்டவனாய் இருந்தோம் தேவனுக்கு பயப்படுறது இல்லையா நாமோ அப்படின்னா? இப்போ அவன் என்ன சொல்கிறான்? நம்ம தப்பு செஞ்சு தண்டனை அனுபவிக்கிறோம், நாம நியாயப்படி தண்டிக்கப்படும். அடுத்த வார்த்தை சொல்கிறாரு. அடுத்த வார்த்தை அவன் சொல்கிறான் பாரு, நாம் என்ன செஞ்சோமோ அதுக்கு தக்க பலன் நாம் என்ன செய்கிறோம்? அடைகிறோம். அப்போ அவனுக்கு என்ன புரியுது? அந்த குற்ற உணர்வே இல்லை. நம்ம தப்பு செஞ்சோம், தண்டனை நமக்கு ஓகே அப்படின்னு குற்ற உணர்வு வருது. ஆனால் அடுத்த வார்த்தை அவன் சொல்கிறான், இவரோ அப்போ இந்த தண்டனை அனுபவிக்க இவர் தேவையே இல்லை, தகாதது ஒன்றை என்ன செய்யலை? நடப்பிக்கலையேன்றான். அப்போ அவனுக்கு என்ன சிந்தனை இருக்குது? தப்பு செய்கிற ஒரு மனுஷன் தண்டனை அனுபவிக்கிறது நியாயம். ஆனால் தப்பே செய்யாத ஒருத்தன் தண்டனை அனுபவிக்கும் போது என்ன ஒரு சாதாரணமாக இயல்பாக என்ன தோணும் அப்படின்னா, கம்முன்னு தப்பு செய்யாத அந்த தண்டனை அனுபவிக்கிறோம், செஞ்சுட்டு கூட என்ன செஞ்சுருக்கலாம்? அந்த தண்டனையை நம்ம அனுபவிச்சிருக்கலாமேன்ற சிந்தை நமக்கு வருமானு கர்த்தர் பார்க்குறார். முதல்ல என்ன சேர்ந்து வருமானு பார்க்குறாரு? நம்ம தப்பு செய்யலை, இது பாதிக்கப்படுறோம். ஒருவேளை நம்ம கம்முன்னு இந்த தப்பை செஞ்சுட்டு இந்த பாதிக்கப்பட்டிருந்தா கூட பரவாயில்லையே, ஆனால் தப்பு செய்யாமல் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம பாதிக்கப்படுகிறோமே, அப்போ தப்பே செஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, அந்த மாதிரி ஒரு சிந்தை நமக்கு வருமா அப்படின்னு கர்த்தர் பார்க்குறார். எப்போ? அந்த தண்டனையை சந்திக்கும் போது. நம்பர் 2 என்ன சிந்தையை அவர் எதிர்பார்க்குற, என்ன சிந்தை வருமா அப்படின்னு பார்க்குறார் அப்படின்னா, ஒருவேளை நம்ம அந்த தப்பை செஞ்சிருந்தோம்னா நாம் அந்த தண்டனையை அனுபவிக்காமல் விட்டுருக்கலாமா? ஏன்னா அவன் தப்பு செஞ்சு எங்கே வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவன் சிறைச்சாலை பண்ண அவசியம் இல்லை. இப்போ 2வது அவன் என்ன செஞ்ச வரணும்? கமனதை தவிர நம்ம செஞ்சுட்டு இருந்தா கூட நமக்கு இந்த தப்பு, இந்த இடத்துக்கு என்ன செஞ்சிருக்க மாட்டோம், இந்த தண்டனைக்கு நம்ம வந்திருக்க மாட்டோமே அப்படின்ற ஒரு சிந்தை வந்துருமா இல்லை வருமானு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க? ஒரு கஷ்டம் வந்த உடனே, நாங்கள் எகிப்தில் இருந்தோம்னா எப்படி இருந்திருப்போம்? நாங்கள் நல்லா இருந்திருப்போம். எகிப்தில் இருந்தோம்னா எப்படி இருந்திருப்போம்? நாங்கள் நல்லா இருந்திருப்போம். இப்போ எகிப்தில் இருக்கும்போது என்ன நினைச்சாங்க அப்படின்னா, நாங்கள் எப்போ அந்த எகிப்தில் இப்படி வெளியே போவோம்னு நினைச்சாங்க.
ஆனால் இப்போ எகிப்தை விட்டு வெளியில் வந்துட்ட பிறகு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் கர்த்தர் இவங்களை சோதிக்க அனுமதிக்கும் போது ஏன் இந்த பிரச்சனை வருது? இப்போ ஏன் மாறாகட்ட கொண்டு வந்தார்? இவர்கள் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று சோதித்து அறியும்படி. அப்படி தாங்க பைபிள் சொல்லுது இல்லையா? யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுது? இவருடைய கட்டளைகளை கற்பனைகளை கை கொண்டு நடப்பார்களோ மாட்டார்களோ என்று அவளை சோதித்து அறியும்படிக்கு அவளை எங்கே கொண்டு வராரு? மாறாவுக்கு நேராக கொண்டு வரார் இல்லையா? மாறாவில் எப்போ கொண்டு வராரு? அவர்கள் கூப்பிட்டார். அப்பொழுது கர்த்தர் ஒன்று அங்கே அவர்களை அப்ப மாற வந்ததே எதுக்கு தான்? அவங்கள சோதிக்கிறதுக்கு தான். அப்படின்னா ஒரு நெருக்கடிகள் ஒரு பிரச்சனை வர்றதே எதுக்கு தான்? நம்மளை சோதிக்க தான். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 பாருங்க. நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 பாருங்க. சோதிப்பதற்காக அங்களுக்கு சகல இஸ்ரவேலுக்கு கானான் தேசத்தில் யுத்தத்தை அறியாத ஜனங்க இப்போ எழும்பியிருக்கிறாங்க. ஒரு புது சந்ததி வந்திருக்குது. அந்த ஜனத்தை சோதிப்பதற்காகவும் இஸ்ரவேல் புத்திரனின் சந்ததியாரில் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதவர்களையே பழக்க வைப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதி யார் என்றால் அதிபதிகளும். அப்போ பெலிஸ்தர் எப்போ அழிய வேண்டியவங்க? இந்த 3ஆம் அதிகாரத்துக்கு பிறகு பெலிஸ்தர் இல்லாமல் போக வேண்டியவங்க இல்லையா? இந்த பெலிஸ்தர் 3ஆம் அதிகாரத்துக்கு பிறகு பெலிஸ்தரே இல்லாமல் போக வேண்டியவங்க. இந்த 2ஆம் அதிகாரத்தையும் அவன் முடிய வேண்டியவங்க. ஆனால் ஏன் கர்த்தர் வச்சிருக்கிறாரு? இவனை கொஞ்சம் சோதிக்கணும். என்ன சோதிக்கணும்? இவன் எப்படி தான் இருக்கிறான், இவன் என்னதான் சிவன்றான், என்னுடைய கட்டளைகளையும் என்னுடைய கற்பனைகளையும் கை கொண்டு நடப்பானோ மாட்டானோ என்று அவர்களை சோதிக்கும்படி. இப்போ யோசேப்பு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இப்போ ஆல்ரெடி யோசேப்பு தெரியும், எழுத்து பிரகமாக என்ன செய்ய மாட்டார், அவர் பாவம் செய்ய மாட்டார் அப்படின்னு தெரியும். ஆனால் ரெண்டாவது என்னன்னா, ஒருவேளை இந்த பாவம் செய்ய சூழ்நிலை இல்லை, ஆனால் இந்த தண்டனை அனுபவிக்கும் போது எப்படிப்பட்ட சிந்தை வந்துடக்கூடாது? நான் தப்பு பண்ணாத அந்த தண்டனை அனுபவிக்கிறத விட தப்பு பண்ண அனுபவிச்சுட்டு போகிறேன். இன்னைக்கு ஈஸியாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் வாயிலிருந்து வரக்கூடிய ஈஸியான வார்த்தை என்ன வார்த்தை? தப்பு செஞ்சுட்டு நம்ம தண்டனை அனுபவிக்கிறது. நம்ம தப்பு செய்யாத தண்டனை அனுபவிக்கிறத விட தப்பு செஞ்சுட்டு என்ன செஞ்சிடலாம்? தண்டனை அனுபவிச்சுக்கலாம். நான் தப்பு செய்யாத திட்டு வாங்கிறத விட தப்பு செஞ்சுட்டு திட்டு வாங்கிக்கலாம். தப்பு செய்யாமல் இருக்க கஷ்டப்படுறத விட தப்பு செஞ்சுட்டு கஷ்டப்படலாம். ஏன்னா தப்பு செஞ்சாலும் அந்த கஷ்டம் தான் வரப்போகுது, தப்பு செய்யலனாலும் அந்த கஷ்டம் வரப்போகுது. அப்போ செய்யாமல் இருந்து இவ்வளவு கட்டுப்பாடாக இருந்து இவ்வளோ உண்மையாக இருந்து இவ்வளோ ஒழுக்கமாக இருந்து இவ்வளோ நன்மையாக இருந்து நான் கஷ்டப்படுறதை விட நான் தப்பு செஞ்சுட்டு கஷ்டப்பட்டு போறேன், நான் தப்பு செஞ்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு போறேன் அப்படின்ற ஒரு சிந்தை நமக்கு வருமானு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கொஞ்சம் ஆழமான சிந்தை. நம்ம சாதாரண மணிக்கும் பாவம் செய்யலை யோசேப்பு. ஆனால் பாவம் செய்யாத போது எங்கே போயிருக்காரு? அவர் வெளியிலே இருந்து போத்திபார் வீட்டிலே இருந்து இல்லை உயர்வை பெற்றிருந்தா அவர் என்ன செய்யலாம்? இன்னும் நம்ம பரிசுத்தமாக இருக்கலாம், இன்னும் பரிசுத்தமாக இருக்கலாம் என்று ரொம்ப ஆழமாக யோசித்து இன்னும் பரிசுத்தத்துக்கு வாஞ்சிக்கலாம். ஆனால் பரிசுத்தமாக வாழ்ந்து அவர் கிடைச்சது பனிஷ்மெண்ட். பரிசுத்தமாக வாழ்ந்தவர் கிடைச்சது உயர்வாக இருந்திருக்குமானால் தேவன் அவர் என்ன பண்ணியிருக்கலாம்? இன்னும் பரிசுத்தமான ஆசை, இன்னும் பரிசுத்தமான வாஞ்சை, இன்னும் பரிசுத்தமான விருப்பம் அப்படி கொண்டு வாழ்ந்திருக்கலாம். ஆனால் பரிசுத்தமாக வாழ்ந்ததுனால அவர் கிடைச்சது என்ன? ஒரு பெரிய தண்டனை மட்டும் ஒரு பெரிய அவமானம், ஒரு பெரிய தண்டனை. நான் சொல்கிறேன், இவ்வளோ பெரிய தண்டனை எனக்கு எதுக்கு வரணும் அப்படின்னா முதல்ல எப்படி யோசிச்சிருக்கலாம்? அவர் தப்பு செய்யாத இந்த இடத்துக்கு வந்ததை விட நான் தப்பு செஞ்சுட்டு என்ன பண்ணியிருக்கலாம்? இந்த இடத்துக்கு வந்திருந்தா எனக்கு பிரச்சனையே இல்லையே. அப்போ நான் என்ன செஞ்சிருக்கலாம்? அந்த 2 பேரும் ஒருத்தன் சொன்னான். என்ன சொன்னா? நம்ம நியாயப்படி என்ன செய்யறோம்? தண்டிக்கப்படுகிறோம். இப்போ ஒவ்வொரு நாளும் யோசேப்புக்கு என்ன செஞ்ச வரும்? நம்ம தப்பே பண்ணாத என்ன செஞ்சிருக்கிறோம்? இந்த தண்டனை அனுபவிக்கிறோமே, தப்பே பண்ண தண்டனை அனுபவிக்கிறோமே அப்படின்னு யோசிச்சிருக்கும் போது மறுபக்கம் என்ன யோசிக்க தோணும்? கவனத்தை தப்பா பண்ணிட்டு என்ன பண்ணிருக்கலாம்? இந்த தண்டனை நம்ம அனுபவிச்சிருக்கலாமே, தவற பண்ணிட்டு இதை நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கலாமே அப்படின்ற ஒரு
சிந்தை நமக்கு வருமா? அந்த நெருக்கப்படுகிற நேரத்தில் நமக்கு வருமான கத்திர எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அந்த நெருக்கம் வரும்போது தான் நம்ம இருதயத்தில் உள்ளதை நமக்கு வெளிப்படுத்துவார் என்று உபாகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். உபாகம் 5 நினைக்கிறேன். உபாகம் 5 1 2 3 பாருங்க. அந்த நெருக்கம் வரும்போது உன் இருதயத்தில் உள்ளதை உனக்கு உணர்த்தும். 8:2 உபாகம் 8:2 உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து. அப்படின்னா அப்ப என்ன விரும்புறாரு? என் கட்டளையை கை கொண்டு நடப்பாயோ நடக்க மாட்டுன்னு சோதித்தறிய இல்லையா? இப்ப கட்டளையை கை கொண்டு நடந்தா ஆஸ்வதிக்கப்பட்டா என்ன வரும்? இன்னும் நம்ம என்ன செய்யலாம்? இன்னும் நம்ம கை கொள்ளலாம், இன்னும் கை கொள்ளலாம்னு தோணும் இல்லையா? ஆனா கட்டளையை கை கொண்டு நடக்கும் போது ஒரு பெரிய ஆஸ்வாதம் வரல. விளங்குற மாதிரி சொல்லுங்க. இப்ப ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போய் ஆராதனைக்கு போனவங்க ஆசீர்வதிக்கப்பட்டு ஆராதனைக்கு போகாதவங்க ஆசீர்வாதம் பெறலன்னா இப்ப ஆராதனைக்கு போனவனுக்கு என்ன தோணும்? ஆராதனைக்கு ஒருத்தன் சர்ச்சு போறான், ஒருத்தன் ஆராதனைக்கு என்ன செய்யல போல. இப்ப ஆராதனைக்கு போனவனை விட ஆராதனைக்கு போகாதவன் எப்படி இருக்கிறான்? ரொம்ப ஆஸ்வாதமா இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த ஆராதனைக்கு போனவனுக்கு என்ன தோணும்? ஆராதனைக்கு போகாதே அவன் நல்லதாக இருக்கிறான், அப்போ நம்ம ஆராதனைக்கு போய் என்ன வாரிக்கிட்டோம், அப்போ நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, நம்மளும் போகாமல் இருக்கலாமே அப்படின்ற எண்ணம் வருமானால் இது தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கும் என்று தான் மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார். மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் 11, 12, 13 நினைக்கிறேன் பாருங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் 12, 13, 14 பாருங்க. மல்கியா 3 அடுத்த வசனம். நீங்கள் எனக்கு விரோதமா பேசின பேச்சு எப்படி இருக்குதா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்றாரு. நீங்க பேசின பேச்சு எனக்கு என்ன இருக்குது? ரொம்ப கஷ்டமா இருக்குது. உடனே அவங்க கேட்கறாங்க, அப்படியே நாங்க என்ன பேசணும்? தேவனை சேவிப்பது விருதா, அவர்களை கட்டளையில கை கொள்ளுவது என்ன பலன் நமக்கு அப்படின்னு நீங்க என்ன செய்றீங்க? நீங்க சொல்றீங்க. இப்போதும் அகங்காரிகளை பார்க்கிறீர்கள், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும். அப்ப என்ன சொல்றாங்க இவங்க? அவன் அகங்காரி, அவன் கட்டளையை கை கொள்ளல, ஆனா அவன் எப்படி இருக்கிறான்? ரொம்ப நல்லாதான் இருக்கிறான். நான் கட்டளையை கை கொண்டு எனக்கு என்ன பிரயோஜனம்? அப்ப நானும் கட்டளையை கை கொள்ளாம போயிருக்கலாமே. இப்ப என்ன சிந்தை நமக்குள்ள வரணும்னு காண்டவர் சத்ரு போராடுறான், என்ன சிந்தை வரக்கூடாதுன்னு கத்தர் போராடுறாரு. வெளியில பாவம் செய்யல, வெளியில தப்பு பண்ணல. இப்ப 2 பேர் இருக்கிற, ஒருத்தன் யாரு? அகங்காரி, ஒருத்தன் யாரு? கட்டளையை கை கொள்றவன். இப்ப அகங்காரி எப்படி இருக்கிறான்? ரொம்ப நல்லா இருக்கிறான், ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறான், ரொம்ப சமாதானமா இருக்கிறான். ஆனா கட்டளையை கை கொண்டவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா அந்த அவனை விட இவன் குறைவா இருக்கிறான். யாரை விட? அந்த அகங்காரியை விட இவன் எப்படி இருக்கிறான்? குறைவா இருக்கிறான். இப்ப குறைவா இவன் எப்படி பேச தோணுது? இப்போ அகங்காரி ஒருவேளை இவன் ரொம்ப நல்லா இருந்து அந்த அகங்காரி மோசமா இருந்தானா இவனுக்கு என்ன தோணும்? நம்ம கட்டளையை கை கொள்ளணும்ப்பா, இன்னும் நம்ம ஆண்டவரை சேரணும்ப்பா, இன்னும் ஆண்டவரை ஆராதிக்கணும்ப்பா, இன்னும் பக்தியை வளரணும்ப்பா, அப்பதான் நம்மளை ஆண்டவர் ஆஸ்வதிக்கிறார் அப்படின்னு என்ன தோணும் இவனுக்கு? இவனுக்கு இன்னும் அவன் வளர்த்தடிய தோணும். யாருக்கு? இந்த கட்டளையை கை கொண்டு நடக்கிறவனுக்கு, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனுக்கு. ஆனா இப்ப இவனை விட அவன் எப்படி இருக்கிறான்? புரித சொல்றது? இவனை விட அவன் எப்படி இருக்கிறான்? போ கட்டளையை கை கொண்டு நடக்கிறவனை விட கட்டளையை கை கொண்டு நடக்காதவன் ரொம்ப நல்லா இருக்கிறான். இப்ப என்ன தோணுது? கட்டளையை கை கொண்டு நடக்கிறவன் கட்டளையை கை கொண்டு நடக்காதவனை விட மோசமா இருக்கிறான். கட்டளையை கை கொண்டு நடக்காதவன் நல்லா இருக்கிறான், கட்டளையை கை கொண்டு நடக்கிறவன் மோசமா இருக்கிறான். இப்ப இந்த கட்டளையை கை கொண்டு நடக்கிறவனுக்கு என்ன தோணும்? இதை 73 படிச்சா இன்னும் நல்லா இருக்கும். பசிக்கு நேரம் நமக்கு இல்லையா? 73 கிளியரா சொல்லுவாரு, கர்த்தரை சேவிப்பது விருதா, எதுக்கு நான் ஆண்டவரை சேவிக்கணும், எதுக்கு ஆண்டவர்கிட்ட போகணும், இப்படி நான் நினைச்சு என்ன பண்ணேன், ரொம்ப யோசிச்சேன். ஆனா துன்மார்க்கம் வாழ்க்கை கொஞ்சம் நினைக்கும் போதுதான் அப்பா கர்த்தர் கிருபையா என்ன பண்ணிட்டாரு, என்ன தப்பிச்சு விட்டுட்டாருப்பா அப்படின்னு சொல்லி சங்கீதம் 73 ஆசா எழுதி முடிப்பார். எப்படி முடிப்பார்? சங்கீதம் 73 சங்கீதம் 73 கழிவினே, நாள்தோறும் நான் பாதிக்கப்பட்டோம்,
இருக்கிறேன். யாரு? நான் கர்த்தர் என்ன பண்ண முதல்ல படிச்சீங்கன்னா சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராய் இருக்கிறார். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிட்டு காண்கையில். யார் சொல்றது? ஆசாப் சொல்றாரு. ஆசாப் யாரு? ஒரு ஆராதனை குழு தலைவர். யாரு? தாவீதால நியமிக்கப்பட்ட ஒரு ஆராதனை குழு தலைவர் சொல்றார். என்ன சொல்றார்? 3வது வசனத்திலிருந்து, துன்மார்க்கின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். எப்படி பொறாமை கொண்ட? மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கணில்லை, அவர்களுடைய பலன் உறுதியா இருக்குது, நரற்படும் வருத்தம் அகப்படார்கள், மனுஷனுடைய உபாதியம் அடையாதிருக்கிறார்கள். ஆகையால் அப்படின்னா இப்போ இந்த 3 வசனத்தோட இல்லைங்களே. ஒன்று என்ன? 2 வசனம், மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கல் இல்லை, அவர்கள் பலன் உறுதியா இருக்குது, நரற்படும் வருத்தம் அகப்படார்கள், மனுஷனையும் உபாத்தையும் அடையார்கள் அப்படின்றார் இல்லையா? இப்ப இவர் என்ன பண்ணிக்கிறார் அப்படின்னா, துன்மார்க்கனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு என்ன வருது? பொறாம வருதுன்றார். யார் சொல்றது? ஆசாப் சொல்றார் இல்லையா? ஒன்னும் புரியல. ஆசாப் என்ன சொல்றாரு? அவனை பார்க்கும்போது எனக்கு என்ன வருது? ஏன்னாக்கா நான் எப்படி இருக்கிறேன்? இருதயத்தை சுத்தமா இருக்கிறேன் இல்லையா? அடுத்த வசனம் அவர் என்ன சொல்றாரு? என் இருதயத்தை சுத்தமாக்கிறது விருதா. இப்ப அந்த வசந்தப்படி நான் விருதாவாகவே இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்ல, எந்த தப்பும் பண்ணக்கூடாது, எந்த தப்பும் பண்ணக்கூடாது அப்படின்னு குற்றமில்ல என் கைகளை கழுவி நாள்தோறும் நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? சுத்தமா இருக்கிறேன்றவன் நாள்தோறும் என்ன செய்யறேன்? பாதிக்கப்படுறேன் இல்லையா? ஆனா துன்மார்க்கம் எப்படி இருக்கிறான்? புரியுதா? புரியல காலையில். இப்போ ஆசாப் என்ன சொல்றாரு? நான் தினந்தோறும் என்ன செய்யறேன்? சுத்தமா இருக்கிறேன், என் கை சுத்தமா இருக்கணும், நான் சுத்தமா இருக்கணும், என் பார்வை சுத்தமா இருக்கணும், என் சிந்தை சுத்தமா இருக்கணும், நான் சுத்தமா இருக்கணும். அப்படி ஆண்டவருக்கு பயந்து 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 என்ன செய்யறேன்? ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவரே உன் சித்தமாப்பா, உனக்கு சித்தமாப்பா, உனக்கு சித்தமாப்பா அப்படி பயந்து பயந்து வாழ்றேன். ஆனா நான் எப்படி இருக்கிறேன்? இப்படி கையில சுத்தமாக்கணும். அடுத்தது என்ன சொல்றாரு? நாள்தோறும் நான் என்ன செய்யறேன்? ஒரு நாள் கூட நிம்மதியா இல்லைன்றாரு. ஒரு நாள் கூட நான் நிம்மதியா இல்லை, நாள்தோறும் பாதிக்கப்படுகிறேன், காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன் அப்படின்னா இப்ப என்ன செய்யறாரு? நான் தினந்தோறும் கஷ்டப்படுறேன். ஆனா அவனை பார்த்தா எப்படி இருக்கிறான்? அவன் பல உறுதியா இருக்குது, மற்றவங்க படுற கஷ்டம் அவனுக்கு இல்லை. அப்ப எனக்கு என்ன தோணுது? அப்ப நான் ஏன்டா சும்மா போய் தேவையில்லாத ஆண்டவர்னு ஓடணும், பரிசுத்தம் ஓடணும், உண்மைன்னு உழைக்கணும், ஆண்டவர் தேவசுத்தம் நான் ஏன் ஓடணும்? அப்ப நான் எப்படி இருக்கிறேன்? தினந்தோறும் பாதிக்கப்படுறேன், தினந்தோறும் கஷ்டப்படுறேன், தினந்தோறும் தண்டிக்கப்படுறேன், எனக்கு எந்த பிரச்சனை அப்படின்னு என்ன செய்யறேன்? நான் யோசிச்சேன். அதுக்கு பிறகு யோசிக்கிறது வேண்டாம். ஆனா என்ன சொல்றேன்? அப்ப இவன் வாழ்க்கையை பார்த்து இவனை வாழ்க்கையை விட அவன் வாழ்க்கை எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குது. இந்த நீதி அவன் கையில சுத்தம் பண்ணுகிற, உண்மையா வாழ்ற, உத்தமமா வாழ்ற, பரிசுத்தமா வாழ்ற, நீதியா வாழும்போது இப்ப இவனுக்கு என்ன தோணுது? என் கையை ஏன் சுத்தம் பண்ண தேவையில்லாத ஏன் சுத்தம் ஓடணும்? என்ன சொல்றாரு? என் சுத்தம் இல்லாமலே என் கைகளை கழுவினே இல்ல விருதாவாகவே. அந்த ஒரு வார்த்தை அப்படி என்ன அர்த்தம்? நான் ஏன் சும்மா தேவையில்லாத போய் என்ன பண்ணிக்கணும்? சுத்தம் ரொம்ப கஷ்டப்படுறத விட நான் அவனை போல என்ன செஞ்சுட்டு போலாம்? நான் வாழ்ந்துட்டு போலாமே. இப்ப யாருக்கு அந்த சிந்தை வந்துடுச்சு? ஒரு பெரிய ஆராதனை குழு தலைவர். யாரு இந்த ஆசாப்? யாரு? ஒரு பெரிய வொர்ஷிப் லீடர். தாவீதுக்கு அடுத்தபடியாக ஆராதனை தலைவராக இருந்த வொர்ஷிப் லீடர். அநேக சங்கீதத்தை எழுதினவர், நீங்க பார்த்தா ஆசாப்பின் சங்கீதம், ஆசாப்பின் போதக சங்கீதம், இந்த 73 பிறகு பார்த்தா அநேக சங்கீதத்தை எழுதுறாரு. யாரு? ஆசா. அப்ப ஆசாப்பின் போதக சங்கீதம், ஆசாப்பின் சங்கீதம் அநேக சங்கீதத்தை எழுதினவருக்கு என்ன தோணுது? இப்போ நம்ம தேவையில்லாத என்ன செய்ய வேண்டாம்? நம்ம பரிசுத்தம் ஓட வேண்டாம், ஆண்டவர் ஓட வேண்டாம், ஆண்டவர் ரொம்ப கிட்ட நெருங்கி போக வேண்டாம். எனக்கு பவுலே சொல்லிட்டார் இல்லையா? தேவ பக்தியா நடக்க மனதா உள்ளவன் எவனோ துன்பப்படுவான்னு சொல்லிட்டார் இல்லையா? அப்ப நமக்கு ஏன் தேவையில்லாத பிரச்சனை? நமக்கு ஏன் தேவையில்லாத போராட்டம்? அப்ப நாமளும் என்ன செய்யலாம்? நாளோட உடனே நம்மளும் வாழ்ந்துட்டு போலாமே, 10ஓட 11 வாழ்ந்துட்டு போலாமே, ஊரோட ஒத்து போயிடலாமே அப்படின்னு நினைக்கிறதுக்கு தோணுமான்னு கர்த்தர் பார்க்கிறார்.
இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உனக்கு வந்துருமா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்த மல்கியாவில் சொல்றாரு. அடுத்த சொல்றாரு, அடுத்த வார்த்தை. இப்ப மல்கியாவில் பாருங்க, இந்த வார்த்தையை பேசின உடனே ஆண்டவர் சந்தோஷப்படல. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. சொல்லுகிறீர்கள் அப்பொழுது கர்த்தர் அதுக்கு முடிக்கிற வசனம் கூட சேர்த்து நடப்பதினாலும் இதான் ஆசாபம் சொல்றாரு. என்ன பிரயோஜனம்? என் கைகளை விருதபல சுத்தமாக்குற, நான் பரிசுத்தமாக வேஸ்டா போகுது. நான் எதுக்கு பரிசுத்தம் வாழணும்? நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், நாள்தோறும் தண்டிக்கப்படுறேன், காலைதோறும் நான் வருத்தப்படுறேன், ஒரு நாள் கூட நிம்மதியா இல்லை, எதுக்கு இந்த கஷ்டப்படும், நான் எதுக்கு இப்படி போகணும் அப்படின்ற ஒரு சிந்தை நமக்கு வருமான கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட இப்ப இந்த சிந்தை யாருக்கு வந்திருக்கணும்? யோசேப்புக்கு ஈஸியா வந்திருக்கணும். யோசேப்புக்கு ஈஸியா வந்திருக்கணும். இந்த சிந்தை வருமானதான் கர்த்தர் பார்க்கிறார். அந்த சிந்தை என்னைக்கு வரலன்னு தெரியுதோ அன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாத்துறார். அதுக்கு தான் மல்கியா சொல்லி முடிக்கிறார். எப்படி முடிக்கிறாரு? எப்படி முடிக்கிறார் பாருங்க. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக்கொள்வார்கள், கர்த்தரை கவனித்து கேட்பார். அந்த 12 கூட படிக்கிறீங்களா? 12 கூட படிக்கிறேன் மல்கியாவில். நீங்கள் எனக்கு விரோதமா பேசின பேச்சு எனக்கு என்னமா இருக்கு? ரொம்ப கஷ்டமா இருக்குன்றாரு. எனக்கு ரொம்ப விரோதமா இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இதான் சாத்தா யோபு கிட்ட எதிர்பார்த்தா. என்னது? இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துடு. அப்ப தேவனுக்கு விரோதமா தூசிகள் இல்லையோ பாரு. அப்ப அதுக்கு சொல்லி வராரு, கர்த்தருக்கு பயந்து பேசிக்குவாங்க, நான் கர்த்தரை கவனிச்சு கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் உள்ள வித்தியாசத்தை திரும்பவும் நான் காண்பிப்பேன். யார சொல்லிட்டு வராரு? எதை சொல்லின்னு வராரு? நீதிமானுக்கு துன்மார்க்கம் உள்ள வித்தியாசத்தை நான் என்ன செய்வேன்? திரும்பவும் காண்பிப்பேன் இல்லையா? அப்ப நீதிமானுக்கு துன்மான வித்தியாசத்தை காண்பிப்பேன். எதை சொல்லிட்டு சொல்றாரு? எந்த சம்பவத்தை சொல்லிட்டு இது ரெண்டு பேரும் வித்தியாசத்தை காண்பிப்பேன்னு சொல்றாரு. நீங்க பேசுறீங்கல்ல, என்ன பேசுறீங்க? ஆமா, அது அகங்காரியா வாழ்றான், அவன் நல்லா இருக்கிறான், நான் உண்மையா வாழ்ந்தேன், நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றேங்கல்ல. அந்த அகங்காரிக்கும் இந்த துன்மார்க்கனுக்கும் நான் என்ன காட்டுவேன்? ஒரு வித்தியாசம் காட்டுவேன். ஆனா நீ அகங்காரியா மாறுவியான்னு நான் முதல்ல பாக்குறேன். கர்த்தர் என்ன சொல்றாரு? நீதிமானுக்கு துன்மார்க்கனோட வித்தியாசத்தை திரும்பவும் காண்பிப்பேன்றார் இல்லையா? நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்குள்ள வித்தியாசத்தை திரும்பவும் என்ன செய்வேன்? காண்பிப்பேன்றார் இல்லையா? அப்ப எப்ப நீதிமானா தோணுவேன்? நீ துன்மார்க்கனா மாறிட்டியா? நான் என்ன செய்யணும்? நான் பார்க்கணும். நீ நீதிமானாகவே இருக்கிறியா இல்ல நீயும் துன்மார்க்கனா மாறிட்டியா? இப்ப எப்படி என்ன தோணும்? இப்போ அகங்காரி நல்லதா இருக்கிற, அப்ப நாமளும் என்ன செய்யலாம்? சர்ச்சைக்கு ஒரு ஆளை கூப்பிடுறோம். எனக்கு எப்படி சொல்லி கூப்பிடுவோம்? நாங்க இதே கஷ்டத்தாங்க இருந்தோங்க, நாங்க சர்ச்சைக்கு போனோம், கர்த்தர் அற்புதம் செஞ்சார், வாங்கன்னு கூப்பிடுவோமா? இப்போ சர்ச்சைக்கு ஒரு ஆளை கூப்பிடுறோம். எப்படி கூப்பிடுவோம்? நாங்க இவ்வளவு கஷ்டத்தை இருந்தோம், இவ்வளவு பாடல் இருந்தோம், இவ்வளவு உபத்திரம் வந்தோம், ஆண்டவர்கிட்ட போனோம், ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறா, வாங்கன்னு கூப்பிடுவோமா? இப்ப அகங்காரி என்ன சொல்றான்? ஏய், நீ சர்ச்சைக்கு போய் என்னோட இப்படிதான் இருக்கிற, மோசமா தான் இருக்கிற, நீ என் கூட வாடா அப்படி கூப்பிடுவானா? இப்ப நமக்கு என்ன தோணும்? ஆமா உண்மைதான், இங்க போறதோட இவன் கூட நல்லா தானே இருக்கிறான், அப்ப இப்படி போகலாமே என்ற எண்ணம் உனக்கு வருமா? இந்த எண்ணத்தை தான் நீங்க